அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஸோ இந்த விலாக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். இது வந்து என்னுடைய அண்ணன் ஃபேமிலி எல்லோரும் ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்கன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி டே அவுட்ஃபிட் வந்து இந்த க்ரீன் டாப் அண்ட் பிளாக் லெகின் அப்புறம் என்னோடய லக்கேஜஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்லேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வரலை. 3 டேஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய இன்லாஸ் வீடு வந்து பாண்டிச்சேரி தான். அதாவது என் அண்ணியோட ஃபேமிலி வீடு ஃபுல்லாக பாண்டிச்சேரி தான். ஸோ அங்கே 3 டேஸ் தங்கிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வரலான்னு இருந்தோம், நாகப்பட்டினத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்து வேன் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா 4 பேர் வராங்க, அவங்க 4 பேரோட லக்கேஜ் இருக்குது, இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே பிளான் வந்து டோட்டலி சேஞ்ச். நம்ம ஒரு பிளான் போடுவோம், பட் வந்து காடு ஒரு பிளான் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து டிரான்சிட் ஆகி தான் வந்து சென்னை வரதா இருந்துச்சு ஃப்ரான்ஸ்லேருந்து. ஸோ அபுதாபியில் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் அவங்களோட ஃப்ரான்ஸ் ஃப்ளைட் வந்து டிலே ஆகி தான் எடுத்தாங்க அபுதாபி வரத்துக்கு. ஸோ அபுதாபி டு சென்னை வந்து வரத்துக்கான ஃப்ளைட் மிஸ் பண்ணதுனால அவங்க அங்கே ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரைடே ஃபஜருக்கு வந்து இறங்க வேண்டியவங்க ஃப்ரைடே வந்து ஜும்மா முடிஞ்சு தான் வந்து அரைவ் ஆயிருந்தாங்க சென்னையில். ஸோ நாங்கள் வந்து சென்னையில் வந்து எங்கள் சிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக அப்போ தான் மூவ் ஆகி போனாங்க சென்னையில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகி அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ அவங்களும் வீடு வாங்கினதுலேயும் நாங்கள் போகலை. அதனால அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஹாஃப் டே மாதிரி நாங்கள் இருந்துட்டு அங்கேருந்து ஜும்மா முடிச்சுட்டு தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பினோமே. லிட்ரலி ஒரு 1 டே மாதிரி அங்கே இருந்திருப்போம். ஏன்னா நாங்கள் தேர்ஸ்டே ஈவினிங் போயிருந்தோம் அண்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பணும். நியர்லி 1 டே மாதிரி அங்கே தங்கியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து மயிலாடுதுறை டு சென்னை வந்து ட்ரெயின் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே வந்து வேன் புக் பண்ணியிருந்தோம் இல்லை, அதனால். ஸோ வந்து அங்கே வந்து நாங்கள் இது வந்து ஒரு பிளானடு கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே வந்து ரஹீமா அந்த சிங்கர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு யாரும் தெரியல. நாங்கள் கேஷுவலாக பேசிட்டு நான் அம்மா அத்தை நாங்கள் 3 பேரும் கேஷுவலாக பேசிட்டு இது பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெரியும் அவங்க ரஹீமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் எல்லாமே பேசியிருந்தாங்க. ஸோ எங்கள் சைடுமே வந்து அந்த கச்சேரிலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நேரில் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே வந்து கேட்டுட்ருந்தோம் எப்படி இந்த ஃபீல்டுக்கெலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம சென்னை போகிறதுக்கான டைமே வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கி டே வந்து எனக்கு மட்டும் விண்டோ சீட் வந்து கிடச்சிருந்துச்சு. அண்ட் அம்மா அத்தாக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து உட்காந்தாங்க. நாங்கள் நார்மல் கோச் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏசி கோச் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் மாதிரி தூக்கமே இல்லை. ஏன்னா வீட்டில் நிறையா ஒர்க் இருந்துச்சு. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வராங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரிட்டன் வந்து ஃப்ரான்ஸ் போகிறதுக்கான லக்கேஜஸ்மே நாங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மசாலா ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்க வந்து ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி மட்டும் தான் நாங்கள் வந்து ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு போட்டு வச்சுருந்தது. மற்ற எல்லா திங்ஸுமே நாங்களே வந்து ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அட் த சேம் டைம் எங்கள் அண்ணன் ஃபேமிலி ஃப்ரான்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுமே வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குமே நிறையா திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறதுனால நிறையா வேலை இருந்துச்சு. ஒரு 10 டேஸ் மாதிரி தூக்கமே இல்லை. எங்கள் 3 பேருக்குமே தூக்கமே இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் வந்து பர்த் வந்து புக் பண்ணியிருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் படுத்து நல்லா தூங்கினோம். ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி நான் வந்து தூங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு. அதனால் நாங்கள் சென்னை பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மாதிரி ரீச் பண்ணியிருப்போம். நான் வந்து ஒரு 2 to 4 வரைக்கும் நல்லாவே நான் தூங்கினேன். நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்லலாம். ஸோ அம்மாவுமே கொஞ்சம் வந்து தூங்கிக்கிட்டாங்க. அத்தாவும் வந்து நல்லா தூங்கிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க. அட் த சேம் டைம் ஏஜ்டும் கூட இல்லையா, ஸோ அதனால் தூக்கம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும்னு சொல்லி பர்த் புக் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ட்ரெயின்மே கூட்டம் இருந்ததுனால போக ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருந்தோமே. அந்த கோச்சில் லிட்ரலி ஒரு 10-12 பேர் தான் இருந்திருப்போம். ஸோ நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம் அந்த டே. அதுக்கப்புறம் அதான் வந்து நாங்கள் வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்து போனோம். ஸோ போகும்போதே பார்த்திங்கன்னா டைம் நியர்லி 6:30 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் வரத்துக்கு. ஸோ ஆப்போசிட்லேயே வந்து சாய்வாலாவில் போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். சிஸ்டர் வீடு வந்து ராயப்பேட்டாவில் இருக்குது. நாங்கள் வந்து எக்மோரில் இறங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி தான் வந்து போயிருந்தோம்.
இந்த ஆட்டோவில் போகிற வரைக்குமே எங்களோட ஒரே நினைப்பு என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ வந்து அவங்களுக்கு மிட் நைட்டு வந்து 3:00 வந்து ஃப்ளைட் வந்து வருது. ஸோ நம்ம வந்து வீட்டிலேருந்து 1 மணிக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிற ஐடியாவில் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நைட்டு நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு, ஸோ நான் அங்கே போயிட்டு வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க வீடியோ மற்ற எந்த திங்ஸுமே நான் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கலை. அண்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து பக்கத்தில் தான் EA மால். ஸோ அதனால் வந்து நாங்கள் EA மாலுக்கு வந்து போயிருந்தோம். EA மாலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்குமே நாங்கள் ஒரு 9 மணி 9:30க்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ அப்போ வந்துமே நாங்கள் வந்து நினச்சது என்னென்னா 3 மணிக்கு வந்து ஃப்ளைட் எத்திஹாத் ஃப்ளைட் வந்துடும், நம்ம வீட்டிலேருந்து 1 மணிக்கு கிளம்பி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எங்களுக்கு 10 மணி ஒரு 10:30 மணி போல் தான் தெரியும் ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவுமே எங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அபுதாபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கள் டேடிக்கு வந்து ஃபோன் பண்ணி தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் என்னோட பெரியம்மா ஃபேமிலி எல்லாரும் சிங்கப்பூரில் இருக்காங்க இல்லையா? அவங்களுமே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க உடனே, இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து டிலே ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மார்னிங் ஃப்ரைடே ஜும்மா முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம், ஜும்மா டைமில் தான் அவங்க வந்து இறங்குறாங்கன்னு. ஸோ அது ஒன் சைடு முடிஞ்சிடுச்சு. 2வது என்னென்னா, நாங்கள் வேன் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, பாண்டிச்சேரி டு சென்னை, அந்த வேனுமே கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க என்ன, நீங்கள் மிட் நைட் தானே சொல்லியிருந்தீங்க, மார்னிங்க்கு வந்து நாங்கள் வேன் வரமாட்டோம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு அண்ணா கிட்டே ஹெல்ப் கேட்டு 2 கார் வந்து அதுக்கப்புறமா புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளான் எங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் வந்து எங்கள் அண்ணன் பையனை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதுவுமே டிலே ஆகணுமா, சீக்கிரமாக பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம ஃபீலில் தான் இருந்தோம். பட் நாங்கள் இங்கே மாலுக்கு போகிற வரைக்கும்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். 3 மணிக்கு தம்பி வந்துடுவோம், நாங்கள் பார்த்துடலாம், நாங்கள் தூக்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ட்ரீமில் இருந்தோன்னு தான் சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அம்மா கீழே வந்து ஸ்மார்ட் பஜார் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, தம்பி வந்து ஒயிட் சாக்லேட் சாப்பிடுவோம், அவனுக்காக சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் ரிபப்ளிக் டேக்கும் முதல் நாள், அதாவது August 14 நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து நேஷ்னல் ஃப்ளாக் டெக்கரேஷன்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு 2 ட்ரெஸ்ஸுமே வந்து தம்பிக்காக வாங்கியிருந்தோம். இங்கே வீட்டில் நிறையா ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தோம். பட் நேரில் இப்போ வராங்கங்கிறதுனால ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம். அவங்க லாஸ்ட்டாக வந்து ரிட்டன் ஃப்ரான்ஸ் போகிறப்ப அந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஒரு பேஸ்டல் க்ரீன் ஷேடில் வந்து ஒரு ட்ராக் ஷூட் மாதிரி வந்து வாங்கியிருந்தோம் ஃபுல் ஸ்லீவில். அது நான் இதில் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் அது வீடியோ எடுக்கலை. மேபி ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுறேன். ஷாப் நேம் எனக்கு சரியாக தெரியல, எதில் வாங்கினோம், லைஃப் ஸ்டைல்லையா இல்லை வந்து பேபி அந்த ஸ்டோரில் வாங்கினோமா, மதர் கேரில் வாங்கினோமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு பேபி ஸ்டோர் இதுக்குள்ளே தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் நல்லா இருந்துச்சு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தது எப்படின்னா கொஞ்சம் எத்னிக் வேர் மாதிரி பார்த்தோம், லைக் அந்த கோட் ஷூட்டு, அந்த ஷெர்வானி அந்த மாதிரி. பட் அந்த மாதிரி அவங்க வந்து பாண்டிச்சேரியில் நாங்கள் ஷாப்பிங் பிளான் பண்ணியிருந்ததுனால நாங்கள் அங்கே வாங்கலை. ஸோ நார்மலாக வாங்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வ்ளாகில் தான் நான் அவங்கள ஏர்போர்ட்டில் போய் பிக் பண்ணுற வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்ஷால்லா மறக்காம பாருங்கள். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, பாய்.